wanted to address couple of other comments. இதெல்லாம் questions-லாம் கிடையாது. சில பேர் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா, இது போய் வந்து நீங்கள் ஆன்லைனில் விற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்து நான் வந்து ஹர்ட்லாம் ஆகலை, பாதரும் பண்ணல. ஏன்னா ரீசன் பீயிங் நான் எதனால் பீமா கோல்ட் ஜுவல்லர்ஸில் ஆன்லைனில் வச்சுன்னு எனக்கு தெரியும். ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப நாள் ஆன்லைன் பீமா கோல்ட் ஜுவல்லரி இந்த வீடியோ கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து questions வந்து ரேஸ் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதே கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வரும்போது வந்து அதுக்கான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஸோ தட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள். ஆர்டர் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் வந்து எப்போ வந்து ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் வந்து 15 days ஒன்ஸ் வந்து ஆஃபர் ரிலீஸ் பண்ணுற போல் இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் beemagold.com அவங்களோட வெப்சைட் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அவங்க போஸ்ட் போடுவாங்க எப்போல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை ஆட்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் சைன்அப் ஆகுனீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போல்லாம் ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறாங்களோ. இப்படி வந்து ஆஃபர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா வந்து அந்த ஆஃபர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் இருக்கும், எம்ஆர்பி ப்ரைஸ் இருக்கும். அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பக்கத்துலேயே வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து இருக்கும். கீழே இருக்கிற பார்த்தீங்களா டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், அது எதெல்லாம் எத்தனை நீங்கள் ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா 10 ப்ராடக்ட்ஸ் ஒரு 7 ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எங்கெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பக்கத்தில் ப்ரைஸ் இருக்கோ தட் மீன்ஸ் தட் ப்ராடக்ட் இஸ் ஆன் ஆஃபர் ஃபார் தட் டே. ஸோ அந்த ப்ராடக்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு போட்டிருக்கோம். எண்ட் ஆஃப் த பிரேக் டவுனில் போய் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து 0 போட்டு அந்த வேல்யூ வந்து 0 போட்டு லெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் இருக்குன்னு. ஸோ நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட்ஸில் பார்க்கும்போது எங்கெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் ப்ரைஸஸ் இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்குன்னு தான் அதுக்கு மீனிங். அதுக்கப்புறம் கேட்ட கொஸ்டின் வந்து எப்படி வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னென்னா வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிற ஜுவல்லரியோ வேக்யூம் ஸ்பேஸ், எஸ்பெஷலி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க வேக்யூம் ஸ்பேஸ் இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. வேக்யூம் ஸ்பேஸ்னால் என்னென்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடா பேங்கிள்னு வச்சுக்கோங்களேன். கடா பேங்கிள் எப்படி இருக்கும், நல்ல உரண்டையாக இருக்கும், உள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். இது ஜஸ்ட் அ காஷன். இது அதில் அப்படி தான் இருக்கும், இந்த ப்ராடக்ட் இப்படி தான் தப்பாக தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. பீயிங் காஷியஸ், நான் சொன்னது வந்து வேக்யூம் ஸ்பேஸ் இல்லாத ஜுவல்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, சேஃபஸ்ட் சைட். அதனால வந்து நான் சொல்லியிருந்தேன். எந்த ஜுவல்ஸ் மேலெல்லாம் வந்து ஆஃபர் வரும்னு கேட்டிருந்தீங்க. இந்த கேட்டகரியில் தான் ஆஃபர் வரும், இந்த கேட்டகரியில் வராது அப்படிலாம் கிடையாது. அவங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் இருக்காது. பட் நெக்ஸ்ட் டைம் ஆஃபர் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டைம் ஆஃபர் இல்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த தடவை ஆஃபரில் வந்து விட்டுருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்களோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அந்த ப்ராடக்ட் மேலே ஆஃபர் இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு சைன் என்னென்னா வந்து அங்கே வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் இருக்கும், அதை பார்த்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேங்கிள் செலக்ட் பண்ணும்போது வந்து குவான்டிட்டியில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் பேங்கிள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பேங்கிள் ஆட் பண்ணியிருப்பீங்க, செகண்ட் பேங்கிள் ஆட் பண்ணும்போது வந்து அந்த குவான்டிட்டி வந்து அங்கே காமிக்க மாட்டேங்குது, ஆட் பண்ண முடியல கார்ட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேங்கிள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிள் மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் கீழே வந்து ஒரு 4 ஸ்மால் பிக்சர்ஸ் இருக்கும், எத்தனை சைஸில் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிள் வந்து செலக்ட் பண்ணும்போது வந்து கீழே ஒரு 4 பிக்சர்ஸ் வருதுன்னா ஒன்று வந்து 10 கிராம்ஸில் இருக்கும், ஒன்று வந்து 10.2 கிராம்ஸில் இருக்கும், ஒன்று வந்து 10.3 கிராம்ஸில் இருக்கும். அப்புறம் லைட்டாக அந்த கிராம்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போது 10.1 கிராம் இருக்குது நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 10.2 கிராம் இருக்குது இன்னொன்று ஆட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் சேம் டிசைனில் வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் மேலே கீழே வந்து அந்த மல்டிபிள் பிக்சர்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்து அது வந்து எனேபிள்டாக காமிக்காது. ரீசன் பீயிங் அந்த நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேங்கிள் தான் இருக்குன்னு வந்து அதுக்கு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு மேட்ச் பண்ண இன்னொரு பேங்கிள் வந்து ஸ்டாக்கில் இல்லைன்னு தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ளேஸ் பண்ண உடனே வந்து அதுக்கான அப்டேட்ஸ் வந்து எப்படி நான் பார்க்குறது, எப்படி வந்து நான் ப்ராடக்ட்டை ட்ராக் பண்ணுறதுன்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் ப்ளேஸ்டுன்னு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி ட்ராக் பண்ணணும்னா வந்து உடனேலாம் வந்து ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ப்ராடக்ட் டிஸ்பேச் ஆகிறதுக்கு என்னோட கேஸில் வந்து 2 days ஆச்சு. 2 days கழிச்சு வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேட்டில் வந்து
your ப்ராடக்ட் ஹேஸ் பின் டிஸ்பேச்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து அதை ட்ராக் பண்ண முடிஞ்சுது. ஸோ அட்லீஸ்ட் இட் டேக்ஸ் 2 days for them to send the tracking details. நீங்கள் வந்து இல்லை நம்ம ஆர்டர் வந்து கரெக்டாக தான் ப்ளேஸ் பண்ணுமா இல்லையான்ற அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்னா வந்து நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த வெப்சைட்குள்ளே போட்டிங்கன்னா வந்து ஆர்டர்ஸ் என்ற டேப்பில் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து பிளேஸ்ட் ஆன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கணும். சில பேர் சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டேட்டஸ் கூட காமிக்கல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி காமிக்கல அப்படின்னா வந்து அது எதனாலன்னு எனக்கு தெரியல. என்னோட கேஸில் அந்த மாதிரி வந்து நான் ஃபேஸ் பண்ணல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அவங்களோட கஸ்டமர் கேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணலாம். wanted to address couple of other comments. இதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. சில பேர் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா, இது போய் வந்து நீங்கள் ஆன்லைனில் விற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. பார்த்து நான் வந்து ஹர்ட்லாம் ஆகலை, பாதரும் பண்ணல. ஏன்னா ரீசன் பீயிங் நான் எதனால் பீமா கோல்ட் ஜுவல்லர்ஸில் ஆன்லைனில் வச்சும் எனக்கு தெரியும். அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது, அது பெனிஃபிட்டபுளாக எனக்கு தோணுச்சு என்னோட கேல்குலேஷன்ஸில். அதனால் மட்டும்தான் வந்து நான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ப்ளேஸ் பண்ணதுனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும்னு நான் எங்கேயும் வந்து சொல்லலை, நான் சொல்லவும் மாட்டேன். நீங்கள் வந்து ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ப்ராப்பராக ரீசர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வந்து சின்ன பொருளை முதல்ல ட்ரை பண்ணுங்கன்னு தான் வந்து நான் அந்த வீடியோலையும் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போவும் நான் அதுதான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பார்த்துருந்தேன், வெயிட் பார்த்துருந்தேன், வெப்சைட்டில் இந்த வெயிட் இருந்துச்சு. வரும்போது எனக்கு வந்து நான் ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நான் பியூரிட்டி செக் பண்ணியிருந்தேன், ஹெச்ஓஐடி செக் பண்ணியிருந்தேன், எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அது கரெக்டாக இருந்தனால அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு வளையல் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, இன்னொரு வளையல் வந்து ஷேப் அவுட் ஆயிருந்தது, அதுவும் வந்து நான் கால் அவுட் பண்ணியிருந்தேன். அண்ட் பியாண்ட் ஆல் திஸ் இந்த ஜுவல்லரிஸ் மறுபடியும் அந்த 3 பேங்கிள்ஸ்னு சொல்கிறேன், ஒரு பேர்ல் பேங்கிள், அந்த ஒரு பேர் ஆஃப் பிளெயின் பேங்கிள், 2 செட்டுமே வந்து நான் ஒன்று வந்து பிஎன்பி பேங்க்கில் வந்து வச்சுருந்தேன், இன்னொன்று வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து வச்சுருந்தேன். ரெண்டுத்துக்கும் வந்து அதுக்கான ஈக்குவலண்ட் அமௌண்ட் வந்து பிளெட்ஜ் பண்ணப்போ எனக்கு கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அது ஃபேக்குன்னு எதுவும் சொல்ல, அவங்களும் வந்து அவங்க சைட்லேருந்து வந்து ஏதோ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் 1-2 கமெண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மேலே இருக்கிற ஷீட் மட்டும் 916 பியூரிட்டியாக இருக்கும், அது வந்து கோல்ட் ஷாப்பில் வந்து செக் பண்ணும்போது கூட அந்த ஷீட் வச்சு செக் பண்ணி சொல்லும் போது வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் கோல்டுன்னு வந்து யாராலையும் அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு வந்து சில பேர் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கும் வந்து ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கேசஸும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம வந்து அந்த ஜுவல்லரி கொடுத்து அதை மெல்ட் பண்ணி கரெக்டாக அந்த வெயிட்க்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அது கரெக்டாக இருக்குன்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த மெஷின்ஸ்லாம் வந்து செக் பண்ணும்போது வந்து அந்த அவுட்டர் ஷீட் மட்டும்தான் வந்து செக் பண்ணி பியூரிட்டி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஜென்யூனாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வி ஷுட் டெஃபினெட்லி கன்சிடர் தட். அதுவும் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதாங்க நான் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு சம்மன் அவுட் தேர். தேங்க்யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.